இயேசு கிறிஸ்துவின் ஈடுநேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் சமாதானத்தையும் கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு யாருக்காவது தெரியுமா? நோட்டீஸ் யார் வீட்டுக்கும் வரலண்ணே, நோட்டீஸில் பாருங்கள். சரிதானா? இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு, நாம் வாசிக்க கேட்ட இந்த கொலோசியர் 3வது அதிகாரத்திலே அங்கு 5வது வசனம் கூறுகிறது. வாசிக்கலாமா? இப்போ இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், அசுத்தம் என்கின்ற தலைப்பின் அடிப்படையிலே சிந்திக்க இருக்கிறோம். இந்த அசுத்தம் என்கிற இந்த வார்த்தை வேத புத்தகத்திலே இங்கு 2 இடத்துல பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று, நாம் வாசிக்க கேட்ட இந்த கொலோசியர் 3வது அதிகாரத்திலே இங்கு 5வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. அதே போல் கலாத்தியர் 5வது அதிகாரத்திற்கு நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால், அங்கு மாம்சத்தின் கிரியைகளாக இந்த அசுத்தம் அங்கு சொல்லப்படுகிறது. கலாத்தியர் 5வது அதிகாரத்திலே 19வது வசனத்திலே அங்கு சொல்லப்படுகிறது. இந்த அசுத்தம் என்கிற இந்த வார்த்தையை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, இதனுடைய கிரேக்க அர்த்தம், அதாவது கிரேக்க மொழியிலே இந்த அசுத்தம் என்பது அகதர்சியா என்று சொல்லப்படுகிறது. இந்த அகதர்சியா என்கின்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து இந்த அசுத்தம் என்கிறதான இந்த தமிழ் மொழியிலே பெயர்க்கப்பட்டுள்ளது. இதற்கு ஆங்கிலத்திலே இங்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால் அன்கிளீனஸ் என்று சொல்லப்படுகிறது. கிளீனிங் அல்லது கிளீனஸ் என்று சொன்னால் சுத்தம் என்று சொல்லப்படுகிறது. அன்கிளீனஸ் என்று இங்கு ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. அசுத்தம் என்று ஒரே ஒரு எழுத்தை மாத்திரம் அங்கு முன்பாக கூறப்படுகிறது. இப்போ வேத புத்தகத்திலே இங்கு அசுத்தமாக எதெல்லாம் கூறப்படுகிறது அல்லது எதையெல்லாம் ஆண்டவர் அசுத்தம் என்று கூறியிருக்கிறார் என்பதை குறித்து நாம் முதலாவதாக சிந்தித்தோம் என்று சொன்னால், லேவியராகமம் 11வது அதிகாரத்திற்கு நீங்கள் திருப்பிக் கொண்டீர்கள் என்று சொன்னால், லேவியராகமம் 11வது அதிகாரத்திலே அங்கு முதலாவதாக இந்த அசுத்தம் என்கின்றதான வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. லேவியராகமத்துக்கு 11வது அதிகாரம் வந்தீங்க அப்படின்னா, எதெல்லாம் சாப்பிடலாம் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவதற்காக இங்கு அநேக பிரமாண வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டது. அதில் முதலாவதாக அசுத்தம் என்கிற வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டது. ஒருவேளை நம்ம சிந்திக்கலாம், சாப்பிட்றதுல கூட சுத்தம் அசுத்தம் இருக்கா அப்படின்னு நம்ம சிந்திக்கலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதே லேவியராகமம் 11வது அதிகாரத்தில் அங்கு 45வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்படின கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக அப்படின்னு சொல்கிறார். சரிதானே? சாப்பாடு முதலாவதாக இந்த உணவை நல்லது எது, அதாவது சுத்தமானது அசுத்தமானது என்று இங்கு பிரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உணவை குறித்து பார்க்கிற பொழுது, உணவுலெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், சிந்திக்கலாம். சரிதானா? இந்த 40 நாளில் நம்ம எதெல்லாம் கடைபிடிப்போம்? ஒன்றுமே கடைபிடிக்க வேண்டியலாம். உபவாசம் வேற சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது கடைபிடிப்பீங்களா? சிக்கன் மட்டன் சாப்பிடாம யாராவது அப்படி இருக்கீங்களா? சொல்லுது புரியுதா? தமிழில் பேசுகிறேன். கறி மீன் சாப்பிடாதவங்க யாரும் இருக்கீங்களாங்களே 40 நாள்? ஒருத்தருமே இல்லையா? பரவாயில்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சரிதானா? ஆமாம், நல்லா சாப்பிடுங்க. சரி, மற்றவங்க கறி மீன் 40 நாள் சிலர் சாப்பிடாமல் இருப்பாங்க. சரிதானா? ஏன் சாப்பிடாமல் இருக்காங்கன்னு தெரியுமா? கறி செலவு குறையுமா?
கேட்கல. எதற்காண்டி கறி மீன் 40 நாள் சாப்பிடாம இருக்காங்க? யாரோ ஒருத்தர் சொன்னார், அல்லது எங்கள் அப்பா சாப்பிடாம இருந்தாங்க, இல்லை எங்கள் தாத்தா சாப்பிடாம இருந்தாங்க, நாங்களும் சாப்பிடாம. அப்படியா? எதுக்குன்னு ஏதாவது தெரியுமாங்க? தெரியலையா? எதற்காக இந்த மாம்சத்தை வெறுக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாம்ச காரியங்கள், அதாவது இந்த நான்வெஜ் இதை சாப்பிடுகிற பொழுது என்ன உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலர்களை நீங்கள் எடுத்து பார்க்கணும். எகிப்தில் இருந்து அவங்க வெளியில் வருகிற பொழுது ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. எதற்காண்டி முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க? முதல்ல தண்ணி கேட்பாங்க, சரிதானே? அதற்கு முறுமுறுப்பாங்க. ரெண்டாவது இறைச்சிக்காக முறுமுறுப்பார்கள், சரிதானே? இந்த இறைச்சிக்காக முறுமுறுத்து ஆண்டவரிடத்துல எங்கு வாக்குவாதம் பண்ணுகிற பொழுது மறுபடியும் ஆண்டவர் ஒரு காரியத்தை உண்டு பண்ணுவார். என்ன அப்படின்னா, அந்த வனாந்தரம் முழுவதும் என்ன வந்து விழும்? இறைச்சிகள் வந்து விழும். உடனே அதை சாப்பிட்டுட்டு இருக்கிற பொழுதே நிறையா பேருக்கு உயிரும் போகும், சரிதானே? அதெல்லாம் வாட்சி பாருங்க. ஏன் இது சொல்லப்படுகிறது அப்படின்னா, இந்த நான்வெஜ், இந்த இறைச்சியை அவர்கள் சாப்பிடுகின்ற பொழுது மாம்சத்தின் கிரியைகள் அல்லது மனிதனுடைய மாம்ச எண்ணங்கள் தலை தூக்குகிறது, சரிதானா? இந்த மாம்ச எண்ணங்களும் மாம்சத்தினுடைய கிரியைகளும் தலை தூக்காமல் இருப்பதற்காக தான் இந்த 40 நாள் உடம்பை என்ன செய்கிறாங்க? கொஞ்சம் வருத்துகிறார்கள், சரிதானா? இந்த நான்வெஜ்ஜை சாப்பிடுகிற பொழுது மனிதன் அவனுடைய மாம்ச எண்ணங்களின்படி செயல்பட ஆரம்பிக்கிறான். கடவுளே எதிர்த்து முறுமுறுக்க ஆரம்பிக்கிறான். தன்னுடைய சரீரம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் தன்னுடைய வாழ்க்கை என்ன செய்கிறான்? வாழுகிறான், சரிதானா? அப்போது அந்த சரீரத்தின்படி வாழாமல், மாம்சத்தின்படி வாழாமல், ஆவியின்படி தன்னை படைத்த ஆண்டவருடைய வார்த்தைப்படி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்காக தான் இந்த நான்வெஜ், இந்த அசைவத்தை என்ன செய்கிறாங்க? தவிர்க்கிறார்கள், சரிதானா? அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இரண்டாவதாக ஒரு சுத்தத்தை பற்றி எங்கள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது. என்ன சுத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாத்ராகமம் 19வது அதிகாரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா அதில் 10வது வசனம் கூறுகிறது. என்ன துவைக்கணுங்க? வஸ்திரங்களை தோய்த்து அப்படின்னு போட்டிருக்கும், சரிதா? அதே அதிகாரத்தில் கீழே 14வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா மறுபடியும் அவங்க வஸ்திரங்களை தோய்த்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு, சரிதா? அதற்கப்புறம் நீங்கள் வரிசைக்கா இந்த லேவியர் ஆகமத்தை 26வது அதிகாரத்திலிருந்து வாட்சி பார்த்தீங்க, அல்லது 20வது அதிகாரத்தில் நீங்கள் வாட்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சரீரத்தை சுத்திகரிக்கிற முறைகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் லேவியராகமோ 12வது அதிகாரத்தை ஃபுல்லாக வாட்சி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தால் எத்தனை நாள் தீட்டாக இருப்பாள், எத்தனை நாள் கோயிலுக்கு வரக்கூடாது, ஆண் பிள்ளையை பெற்றால் எத்தனை நாள் தீட்டு, பெண் பிள்ளையை பெற்றால் எத்தனை நாள் தீட்டு அப்படிங்கிறத லேவியராகமும் 12வது அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கும். அதில் நீங்கள் 5வது வசனத்துலேருந்து 7வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதை எத்தனை நாட்கள் என்பது, ஆண் பிள்ளைக்கு எத்தனை நாள், பெண் பிள்ளைக்கு எத்தனை நாள் அப்படின்னு சரீர சுத்திகரிப்பை பற்றி கூறப்பட்டிருக்கும், சரிதானா? ரெண்டாவதாக எங்கள் ஆண்டவர் எதை அவருடைய சமூகத்திலே வருவதற்கு அசுத்தமாக அவர் புறம் தள்ளினார், கருதினார் அப்படின்னா இந்த உடல், இதற்கு மேலே இருக்கிற உடைகள், சரிதானா? உங்களுக்கு ஒருவேளை சந்தேகம் வரலாம், ஆண்டவர் உடல் சுத்தத்தையுமா விரும்புகிறார் அப்படின்னு கேட்கலாம், சரிதானா? கோயிலுக்கு எத்தனை பேர் குளிக்காமல் வாரீங்க? நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா மற்ற மத நம்பிக்கை உடையவர்களை அவங்ககிட்ட இருந்து நிறையா படிக்கணும். கோயிலுக்கு போனால் என்ன செய்வாங்க? நீட்டாக குளிச்சுட்டு போவாங்க, சரிதானா? தன்னுடைய சரீரத்தை சுத்திகரித்து கொண்டு என்ன செய்கிறாங்க? போகிறார்கள். பழைய ஏற்பாட்டில் இந்த முறைகள் பயன்படுத்தப்பட்டது, சரிதானா? சரீரத்தை சுத்திகரித்து ஆலயத்திற்கு செல்லுகிற வழக்கம்
இன்றைக்கும் நீங்கள் மற்ற நம்பிக்கையுடைய சகோதரர்களை பார்த்தீங்கன்னா அவங்க கோயிலுக்கு வெளியிலே தொட்டிலாம் கட்டப்பட்டிருக்கும் அல்லது டேப் இருக்கும், நல்லா கை கால்களை சுத்தம் பண்ணிட்டு தான் உள்ளே என்ன செய்வாங்க, போவாங்க. சரிதானா? நம்முடைய பரிசுத்த திருவிருந்து ஆராதனையில் கூட பங்கு பெறுகிற பொழுது நல்ல சுத்தத்தோடு இந்த சரீரை சுத்தமாக்கி இந்த ட்ரெஸ்ஸெலாம் நல்ல வெள்ளை ஆடைகள் அதெல்லாம் சுத்தத்தோடு வருவதற்காக ஒழுங்குகள் செய்யப்பட்டிருந்தது. இன்றைக்கு அதெல்லாம் கடைபிடிக்கிறது இல்லை. சரிதானா? இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட சுத்தம். அசுத்தமாக விளக்க வேண்டிய காரியங்கள்: ஒன்று உணவு முறைகள், ரெண்டாவது உடைகளும் உடலும். சரிதானா? மூன்றாவது நீங்கள் அப்படி புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்கிறாரு. மார்க் எழுதின சுவிசேஷ நூல் 7வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். மனுஷனுக்கு புறம்பே இருந்து உள்ளத்திலிருந்து புறப்படுவீர்களே தீட்டுப்படுத்தும். சரிதானா? அதுக்கு கீழே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 18-19 சொல்லுகிறது. புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறதென்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாதென்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது, அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசர வழியாய் நீங்கி போகும். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற பொழுது இப்போ சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதற்கு முன்னாடி ஒரு காரியம் நடக்கு. அவருடைய சீசர்கள்லாம் கை கழுவாமல் என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க. அதை நீங்கள் மார்க் 7வது அதிகாரத்தில் அங்கே 2வது வசனத்தில் வாட்சி பார்த்தீங்க அப்படின்னா போடப்பட்டிருக்கும். அதற்கப்புறம் அங்கே இருக்கிற பரிசேயர்கள்லாம் போய் பேசுகிறாங்க. யூத பாரம்பரியத்தின்படி அடிக்கடி கை கழுவணும், அதற்கப்புறம் கடையிலேருந்து வீட்டுக்கு வந்தாலோ அல்லது வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்தாலோ என்ன பண்ணாலும் தங்களை சுத்தமாக வைத்துக்கொள்ளணும்னு நம்முடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்துருக்குறாங்களே, நமக்கு பாரம்பரியம் இருக்கு. இதெல்லாம் மீறி உங்களுடைய சீசர்கள் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு கேட்குற பொழுது தான் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்கிறாரு. இந்த வாய் வழியாக வயிற்றுக்குள்ளே போகிறது ஒன்றும் மனுஷனை தீட்டுப்படுத்தாது, ஆனால் அவனுக்குள்ளே இருந்து இந்த இருதயத்தில் இருந்து வருகிற காரியங்கள். அதை தான் அங்கு கீழே 20வது வசனத்தில் இருந்து சொல்கிறார். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூசணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். இப்போ அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, நீங்கள் சாப்பிட்டு கடமைக்காக சடங்காச்சாரியத்திற்காக 40 நாள் நீங்கள் கறிமீன் சாப்பிடாமல் இருக்கிறதுனால ஒரு தெய்வ பக்தி என்ன செய்யாது, உண்டாகாது. உங்களுடைய இருதயம் சுத்தமாக வேண்டும். இன்றைக்கு அநேக நேரத்தில் இந்த சடங்காச்சாரியத்திற்காக நாம் 40 நாள் சாப்பிடாமல் சிலர் உபவாசம் இருக்கிறார்கள், அல்லது கறிமீனை அவாய்ட் பண்ணுறாங்க. சிலர் இன்னும் நிறைய காரியங்களை வெறுத்து ஒதுக்குகிறார்கள். நல்லது. ஆனால் அதெல்லாம் செஞ்சிட்டு எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் என்ன செஞ்சிருந்தோம், செய்கிறோம். கோபம், அடுத்து சண்டைகள், பிரச்சனைகள், அநேக காரியங்களை இந்த 40 நாட்களில் நாம் கடைபிடிக்க மறுத்து விடுகிறோம். சடங்காச்சாரிய காரியங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதைவிட அதிகமாக இந்த இருதயத்தின் சிந்தனைகளுக்கு சுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க இயேசு கிறிஸ்து இங்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் ஒரு வேளை பார்த்தீங்க அப்படின்னா அதை குறித்து மத்தேயு 23வது அதிகாரத்தில் அங்கே 25வது வசனத்தில் சொல்லுகிறார். மத்தேயு 23:25. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வசனத்தில் அவர் தொடர்ச்சியாக சொல்கிறார், பாத்திரத்தினுடைய
வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீங்க, ஆனால் உட்புறத்தை என்ன செய்கிறது இல்லை, சுத்தமாக்குறீங்கள. இந்த 40 நாள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கறிமீன் சாப்பிடாமல் அநேக கடமைகளை கடைபிடிக்கிறோமே ஒழிய இந்த உள்ளான மனதில் அல்லது இருதயத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் வருகிறதா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா அதற்கு பதில் நீங்களே சொல்லிக்கொள்ளலாம். இந்த காரியத்தெல்லாம் நான் செஞ்சேன், இந்த 40 நாள் இனி நான் இதை என்ன செய்ய மாட்டேன், பொய் சொல்லாமல் இருப்பேன், அல்லது களவு செய்யாமல் இருப்பேன், அல்லது திருட மாட்டேன், ஏதோ ஒரு காரியம் இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு உள்ளான குணங்களை எதையுமே நம்ம திருத்துகிறது அல்ல. எப்படி கிறிஸ்மஸ் வந்தால் பண்டிகை நாள் மகிழ்ச்சியாக இருக்கணுமோ அதே போல் இந்த லெந்து நாள் அது ஒரு துக்க நாள், துக்கமாக இருப்பேன், அவ்வளோதான். ஆனால் என்னுடைய உள்ளான குணம் எதுவுமே மாறுகிறது அல்ல. இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறாரு, நீங்கள் வெளிப்புறத்தை சுத்தப்படுத்த வேண்டாம், உள்ளே என்ன செய்யுங்க, சுத்தப்படுத்துங்க. அப்போ தான் அவர் சொல்லுகிற பொழுது இன்னொரு வார்த்தையை அதில் சொல்கிறாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாக இருக்கிறீர்கள். வெளியே பார்க்கிற பொழுது கிறிஸ்தவர்கள் எந்த காலத்தை கடைபிடிக்கிறாங்க, உபவாசம் இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, எல்லா ஆராதனைகளையும் பங்கு பெறுகிறார்கள். வெளிப்புறம் வெள்ளை அடிக்கப்பட்ட நல்ல ஒரு கல்லறையாக காணப்படுகிறது. உள்ளே என்ன இருக்குங்க, நாற்றம் எடுக்கின்ற எலும்புகளும் பூச்சிகளும் புழுக்களும் இருக்கிறது. இதை தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு சாப்பாடு பாத்திரம் இருக்குது. அந்த சாப்பாடு பாத்திரத்தை வெளியில் நல்லா கழுவிட்டீங்க, உள்ள கழுவலை, அந்த பாத்திரம் எப்படி இருக்கும், அழுக்காக இருக்கும். 2 நாள் கழித்து என்ன ஆகும், அதில் சில பூஞ்சைகள்லாம் வரும். நீங்கள் பிரியாணி வச்சுருந்தீங்க அப்படின்னா மொதல் நாள் அவ்வளோ மணமாக இருக்கும், 2 நாள் கழித்து எப்படி இருக்கும், வாந்தி எடுத்துரும். சரிதானே? அந்த அளவுக்கு உள்ள நாற்றம் என்ன செய்யும், வரும். அதே போல தான் மனிதனுடைய இந்த இருதயமும் இந்த வாழ்க்கையும். வெளிப்புறத்திற்காக அநேக காரியங்களை சுத்தம் செய்கிற உள்ள நாம் எதையும் கண்டுகொள்வதில்லை. கிட்ட வந்தால் அல்லது ஆண்டவர் பார்த்தால் அது ஒரு நாற்றம் எடுக்கிற பாத்திரமாக காணப்படுகிறது. அடுத்து இயேசு கிறிஸ்து இன்னொரு சுத்தத்தை குறித்து கூறுகிறார். என்ன அசுத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 10வது அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 10:1. இப்போ அசுத்த ஆவிகளை சதனா முதலாவதாக வேதத்திலே பழைய ஏற்பாட்டில் அசுத்தம் என்று கூறப்பட்டது உணவுக்கு சொல்லப்பட்டது, 2வது உடைக்கும் உடலுக்கும் சொல்லப்பட்டது, 3வதாக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இருதய சுத்தத்தை கூறுகிறார். சதனா இந்த இருதய அசுத்தத்தை நீங்கி இருதயத்தை சுத்தப்படுத்துங்க அப்படிங்கிறார். ஏனென்று சொன்னால் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்தான் தேவனை தரிசிக்க முடியும். அதை விட்டு இந்த சடங்காச்சாரிய காரியங்களை செய்கிறதுனால நான் ஒரு காலமும் ஆண்டவரை என்ன செய்ய முடியாது, தரிசிக்க முடியாது. அடுத்தது தான் அவர் இன்னொரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசுத்த ஆவி அப்படின்னு சொல்கிறார். சரிதானா? இதை குறித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையில் மனிதனிடத்தில் 2 விதமான ஆவிகள் உண்டு. சரிதானா? ஒன்று என்ன ஆவிங்க, அதில் போடப்பட்டிருக்கிற அசுத்த ஆவி, இன்னொன்று பரிசுத்த ஆவி. சரிதானா? தூய ஆவியானவர். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த 2 ஆவியும் நமக்கு முன்பதாக இருக்கிறது, அல்லது நம்முடைய இந்த இருதயத்தில் தான் அது இருக்கும், வாசம் பண்ணும். சரிதானா? இப்போ நான் எதற்கு அதிகப்படியான போஜனம் கொடுக்கிறேனோ அது என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், வளர்ச்சி அடையும். இந்த தூய ஆவியானவர் இந்த பரிசுத்த ஆவிக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து வேதத்தை வாசிக்கிறதுலையும் ஜெபம் பண்ணுகிறதுலையும் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கிறதுலையும் என்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டு போனேன் அப்படின்னா என் வாழ்க்கையில் என்ன இருக்குங்க, பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். அதே நேரத்தில் இதற்கு மாறாக அநேக இந்த அசுத்த ஆவிகளுக்குரிய காரியங்கள் என்னிடத்தில் காணப்படுது அப்படின்னா அதற்குள்ளே யார் தான் இருப்பான், நான் எதற்கு தீனி போடுறேனோ, நான் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறேனோ அதுதான் என்னுக்குள்ளே என்ன செய்யும், வாசம் பண்ணும். நீங்கள் ஒரு நியூஸை பார்த்துருக்கலாம், இன்றைக்கி ரொம்ப பிரபலமாக ஒரு 2-3 நாள் போடுது. என்ன அப்படின்னா, இந்த கன்னியாகுமரி பக்கத்தில் கேரளாவை சார்ந்த ஒரு
அவருடைய பேர் சரியாக தெரியல, ஒரு நாயர் அப்படின்னு போட்டிருந்துச்சு. சரிதானா? அவர் ரொம்ப பலகீனமான பெண்கள் இந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கிற இவங்க மத்தியில் ஊழியம் பண்ணி அவங்கள என்ன செஞ்சுருக்கிறாரு, ஏமாத்திருக்கிறார். சரிதானா? ஆமாம். அவரை போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி விசாரிக்கிற பொழுது அவர்கிட்ட கேட்குறாங்க, நீ எப்படி ஏமாத்தின அப்படிங்கிற பொழுது அவர் அந்நிய பாஷை பேசுகிறாரு, பேயை எப்படி விரட்டுதுன்னு செஞ்சு காட்டுறார். நீங்கள் அந்த வீடியோ வேணால் போய் பாருங்கள். சரிதானா? அவர் சிறைச்சாலையில் அந்த விலங்கும் அந்த ஆடையற்ற நிலையில் இருக்கிறதுனால அவருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம சிந்திக்கிறோம், அசுத்த. அதே நேரத்தில் அவர் வெளியில் வந்து நல்ல ஆடையை தரித்து அதை பேசுகிற பொழுது நம்ம என்ன சிந்திப்போம், நமக்கு அது என்ன செய்யாது, தெரியாது. அவருடைய உள்ளத்தில் அவருக்குள்ள எதற்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார், எதற்கு அவர் இடம் கொடுத்து வளர்த்துருக்கிறாருங்கிறது அவருக்கு தான் என்ன செய்யும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையும். என்னுடைய எதையும் உங்களுக்கு தெரியாது, உங்கள் எதையும் எனக்கு தெரியாது. ஆனால் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவர் ஒருவர் இந்த தேவாலயத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு தெரியும் நாம் எந்த ஸ்பிரிட், எந்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கிறோம் என்பதை அவர் அறிவார். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற பொழுது என்னெல்லாம் நடக்கு அப்படின்னு மார்க்கு 5வது அதிகாரத்தில் அங்கே 4வது வசனம் கூறுகிறது. இப்போ இந்த அசுத்த ஆவி உள்ள மனிதர்களை குறித்து அவங்கள எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஒன்று என்ன அப்படின்னா, கட்டப்பட்ட நிலைமை. சரிதானா? சில ஊழியர்கள் கூட சொல்லுகிற பொழுது சொல்லுவாங்க, உங்களை ஏதோ ஒன்று கட்டி, உங்களை எதுவும் கட்டி வைக்கலைங்க, ஃப்ரீயாக பேசலாம். சரிதானா? ஆமாம், நீங்கள் தான் கட்டி வச்ச ஆள் மாதிரி இருக்கீங்க. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுக்குள்ள அசுத்த ஆவி இருக்குது அப்படின்னா அவன் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை என்ன செய்கிறான், வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ரெண்டாவது அங்கே சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனை அடக்க ஒருவனாலும் யாருக்கும் அடங்காத ஒரு வாழ்க்கை. யாருக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், யார் சொல்கிறதே நான் என்ன செய்ய மாட்டேன். அப்போ எனக்குள்ளே என்ன இருக்குங்க, நான் சொல்லலை, நீங்கள் தான் சொல்லுதீங்க. சரிதானா? அப்போ அடுத்ததாக 5வது வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். மூன்றாவதாக அங்கு சொல்லப்படுகிற காரியம் என்ன அப்படின்னா, தன்னைத்தானே காயப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. ஒரு மனிதனுக்குள்ள தூய ஆவியானவர் இல்லாமல் அசுத்த ஆவி இருக்குது அப்படின்னா அவனை யாரும் கெடுக்க வேண்டாம், யாரும் காயப்படுத்த வேண்டாம், யாரும் அழிக்க வேண்டாம். தன்னைத்தானே என்ன செய்கிறான், காயப்படுத்தி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதுதான் அசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாக வேதம் கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் இதே போல் வாழ்ந்திருக்கலாம். சரிதானா? இன்னொரு காரியத்தை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்கணும், இதிலிருந்து நீங்கள் விடுபட்டதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அங்கு இன்னொரு காரியம் சொல்லப்படுகிறது. என்ன காரியம் அப்படின்னா, இந்த அசுத்த ஆவி பிடிபட்டு அதிலிருந்து விடுதலையான ஒரு மனிதனை குறித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மத்தேயு 12வது அதிகாரத்தில் 43வது வசனம் சொல்லுகிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில் எப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அசுத்த ஆவிகளை துரத்தி இந்த தூய ஆவியானவருக்குள்ள உங்கள் வாழ்க்கை கட்டப்பட்டு வருகிறதோ அப்பொழுது நீங்கள் எப்போ இந்த ப்ரேயர் லைஃப், இந்த ஜெப வாழ்க்கையிலேருந்து விலகுறீங்களோ உங்களை அழிப்பதற்கு, உங்களை வேதனைப்படுத்துவதற்கு ஒருவன் உங்கள் பக்கத்தில் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், சுற்றி கொண்டு இருக்கிறான். அவனை விட வல்லமையான 7 ஆவிகளை என்ன செய்கிறான்,
கூட்டு வந்து முன்னை விட இப்போ எவ்வளோ உங்களை அழிக்க முடியுமோ அதற்குரிய எல்லா வேலைகளையும் அவன் என்ன செய்வான், செய்து கொண்டிருப்பான். வேதத்தில் இந்த அசுத்தமாக கூறப்படுகிற காரியங்கள் 4 சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் முதலாவதாக உணவு பற்றி சொல்லப்படுகிறது. சரிதானா? இந்த உணவை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பொழுது இந்த உணவு சரீர இந்த ஆகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கீங்களோ அப்பொழுது ஆவிக்குரிய ஆகாரத்துக்கு முக்கியத்துவம். நல்லா சாப்பிட்டீங்கன்னா படுத்து என்ன செய்யலாம், சாப்பாடை எப்பவும் குறைக்குமோ அப்போ வேதத்தை எடுத்து ஜெபம் பண்ணலாம். அதற்காக தான் இந்த லெந்து நாட்களில் இந்த ஆகாரத்தை குறைக்கிறார்கள். சரிதானா? 2வது காரியம், இந்த உடலுக்கும் உடைக்கும் அங்கே என்ன செய்யப்படுகிறது, முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. சரிதானா? சரீர அளவிலும் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு நிலை காணப்பட வேண்டும் என்று பழைய ஏற்பாடு கூறுகிறது. 3வதாக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் வருகிற பொழுது சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் வாய்க்குள்ளே போகிறது உங்கள் உணவினால் நீங்கள் தீட்டுப்படுகிறதில்ல. நீங்கள் எதனால தான் தீட்டுப்படுறீங்க, இந்த இருதயத்திலிருந்து வெளிவருகிற காரியங்கள். அடுத்ததாக அவர் சொல்கிற காரியம் 4வதாக அசுத்த ஆவி, இதை பற்றி சொல்கிறார். அப்போ நமக்கு கன்ஃபியூஸ் வரும். என்ன ஒரு கன்ஃபியூஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ பழைய ஏற்பாட்டில் உள்ளதை பின்பற்றணுமா, புதிய ஏற்பாட்டில் உள்ளதை பின்பற்றணுமா? நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷ நூல் 23வது அதிகாரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா அதில் 25வது வசனத்திலிருந்து சொல்லப்படுகிறது. சாரி, 23வது வசனம், 23ல் 23. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது தான் பழைய ஏற்பாட்டின் காரியங்கள்னு அதையும் விட்டுறக்கூடாது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிற புதிய ஏற்பாட்டின் காரியத்தை என்ன செய்யணும், கடைபிடிக்க வேண்டும். அநேகர் இன்றைக்கி ஒன்று பழைய ஏற்பாட்டை எடுப்பாங்க, இல்லை புதிய ஏற்பாடு, இப்படி தான் சிந்திக்கிறோம். 2மே நமக்கு முக்கியமானவைகள். 2ஐயும் கடைபிடிக்க வேதம் கூறுகிறது. இப்போது அடுத்ததாக இந்த அசுத்தத்திலிருந்து ஒரு மனிதன் புது வாழ்வு பெற வழிகள் என்ன? முதலாவதாக அசுத்தமாக சொல்லப்பட்ட காரியங்களை குறித்து சிந்தித்தோம். சரிதானா? இந்த உணவு, அடுத்ததாக உடல், 3வதாக இருதயம், 4வதாக ஸ்பிரிட் ஆவி. சரிதானா? இந்த 4ம் சுத்தமாகவும் இருக்கும், அசுத்தமாகவும் இருக்கும். சரிதானா? அது நம்முடைய கரங்களில் இருக்கிறது. ஒருவேளை இந்த அசுத்த வாழ்க்கையில் இருந்து வெளிவர வேண்டும், இதில் விடுபட வேண்டும் அப்படின்னு விரும்புகிற மனிதர்களுக்கு வேதம் சொல்லுகிற காரியம், காரியம் ஆதியாகமம் 39வது அதிகாரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா அதில் 8வது வசனம் கூறுகிறது. ம் 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 இப்போ நீங்கள் நல்லா வாழ்க்கையில் புரிஞ்சுக்கொள்ளணும், நான் நல்லது பண்ணுறதும் தவறு பண்ணுறதும் என்னுடைய விருப்பத்தில் இருக்குது. நான் எதை விரும்புகிறேனோ அதை நான் என்ன செய்வேன். இந்த 7 மணியிலேருந்து ஒரு 8 மணி இந்த தேவாலயத்தில் உட்காரணும் அப்படின்னு நான் விரும்புனா, நான் இந்த தேவாலயத்தில் வந்து என்ன செய்ய முடியும், அமர்ந்திருக்க முடியும், ஜெபம் பண்ண முடியும், வேதத்தை தியானிக்க முடியும், எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும். அதே இந்த 7 to 8 நான் வீட்டில் இருப்பேன், அல்லது ஏதோ ஒரு பொழுதுபோக்கான காரியத்தை பார்ப்பேன், அல்லது தேவையில்லாமல் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு இந்த 2மே என்னுடைய விருப்பம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு பாவமும் எந்த ஒரு தவறும் ஒரு மனிதன் செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய விருப்பம்தான். சரிதானா? இதை தான் நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா அதை குறித்து சொல்லுகிற பொழுது யாக்கோபு 1வது அதிகாரத்தில் 14வது வசனம் சொல்கிறது, அவனவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு விழுந்து போகிறான். யார் அவனை கட்டாயப்படுத்த போகிறதில்லை. சரிதானா? யார் அவனுக்கு போய் கொடுக்கறது இல்லை. நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு மனிதர் குடிக்க அடிமையாக இருக்கிறார் அப்படின்னா அவருடைய வாயில் வந்து யாரும் பாட்டில் எடுத்து ஓப்பன் பண்ணி ஊற்ற மாட்டாங்க. அது ஒரு ஓரத்தில் கடையில் வச்சு விற்றுக்கிட்டு இருக்கிறான். அதில் பேப்பரில் எழுதியும் ஒட்டியிருக்கான், மது நாட்டுக்கும் வீட்டுக்கும்
குடியை எல்லாம் அவன் எழுதி ரெடியாக வச்சுருக்கான். அதை விரும்பி போய் குடிக்கிறதும் குடிக்காமல் இருக்கிறதும் என்னுடைய விருப்பம். அதே போல தான் எந்த பாவமாக இருந்தாலும் சரி, குடியாக இருக்கலாம், அல்லது விபச்சாரமாக இருக்கலாம், அல்லது திருடாக இருக்கலாம், கொலையாக இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நான் எப்போ விரும்புகிறேனோ அப்போ தான் நான் என்ன செய்வேன், அந்த காரியத்தை செய்வேன். இங்கே யோசேப்பு இந்த அசுத்தத்தை விட்டு அவன் வெளிவருவதற்கு ஃபஸ்ட்டு காரியம் என்ன அப்படின்னா, அவனுக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் குடிக்கிற மனிதர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, ஆஸ்பத்திரியில் கூட்டு போய் அவங்களுக்கு மருந்து மாத்திரைலாம் கொடுத்து கவுன்சிலிங்லாம் கொடுப்பாங்க. சரிதானா? அப்போ சொல்லுகிற பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் கொடுக்குற மருந்து மாத்திரை ட்ரீட்மெண்ட் வெறும் 20% தான், உங்களுடைய மனசு தான் மற்ற 80% உங்களை என்ன செய்யும், மாற்றும். அப்போது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும். ஃபஸ்ட்டு காரியம், ஒரு பாவத்திலேருந்து ஒரு தவறிலேருந்து வெளியில் வரணும்னா நான் என்ன செய்யணும், அந்த தவறை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னு என்ன செய்யணும், விருப்பப்படணும். ஆண்டவருடைய சமூகத்திலையும் சரி அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவரை நான் இதிலிருந்து வெளியில் என்ன செய்யணும், வரணும், இது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு அதில் இருக்கிற விருப்பத்தை நான் மாற்ற வேண்டும். அல்ல அது பாட்டுக்கு சொல்லுறதை சொல்லுங்கள், நீங்கள் எதுவும் சொல்லிட்டு போங்க, இதை விட நாங்கள் எத்தனையோ பிரசங்கத்தை கேட்டாச்சு, நாங்கள் இதை தான் விரும்புவோம் அப்படின்னா நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதையே அனுபவிப்பீர்கள். ரெண்டாவதாக அங்கு சொல்லப்படுகிற காரியம், இந்த அசுத்தத்தை விட்டு அவன் விலகுவதற்கு விடுதலையாவதற்கு காரியம் அதே ஆதியாகமம் 39:9 வசனம் கூறுகிறது. வாசிக்கலாமா? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ரெண்டாவது, ஒரு மனிதன் எப்பொழுது அசுத்தத்திலிருந்து விடுதலையாக முடியும், பாவத்திலிருந்து வெளியில் வர முடியும் அப்படின்னா, தெய்வ பயம் எப்பொழுது ஒரு மனிதனுக்குள்ளே வருகிறதோ அப்பொழுது அந்த மனிதன் அவன் செய்கிற தவறிலிருந்து என்ன செய்வான், வெளியில் வருவான். சரிதானா? தெய்வ பயம் இல்லை அப்படின்னா எந்த ஒரு காரியத்திலேருந்து மனிதனால் என்ன செய்ய முடியாது, விடுதலையாக முடியாது. நீங்கள் ஒன்று வேண்டாம், உங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை தப்பு பண்ணுது, ஒரு பையன் சேட்டை பண்ணிட்டான் அப்படின்னா உடனே நீங்கள் என்னங்க கேட்பீங்க அவனை பார்த்து, உடம்புல கொஞ்சமாவது ஏன் அந்த சேட்டை அவன் பண்ண காரணம் என்ன, யாருக்கும் பயப்படலை. சரிதானா? அப்போது தெய்வ பயம் என் வாழ்க்கையில் எப்பொழுது இருக்கிறதோ, கடவுளுக்கு நான் எப்பவும் பயப்படுறனோ அப்போ என்னிடத்தில் இருக்கிற தவறை நான் என்ன செய்வேன், திருத்தி கொள்ளுவேன், அதை விட்டு விலகி வெளியில் வருவேன். அல்லது தெய்வத்துக்கு நான் பயப்படலை, கடவுள் என்னத்தை பார்க்க போகிறாரு, கேட்க போகிறாரு, என்னை யார் கேட்பா அப்படின்னு நான் எப்போ சிந்திக்கிறேனோ அந்த நொடியில் நான் என்ன குற்றனாலும் என்ன செய்யலாம், பண்ணலாம். இரண்டாவதாக, ஒரு மனிதனை அசுத்தத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலையாக்குவது என்னவென்று சொன்னால் தெய்வ பயம். தெய்வ பயம் உள்ள வாழ்க்கை ஒரு மனிதனை விடுதலையாக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்வுக்கு நேராக வழிநடத்தும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுகத்தை கொண்டு வரும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தெய்வ பயம் இல்லாத வாழ்க்கை அதற்கு நேர் மாறான எல்லா காரியங்களையும் கொண்டு வந்து விடும். மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எப்பொழுது ஒரு மனிதன் இந்த அசுத்தத்திலிருந்து விடுதலை பெறுகிறான் அப்படின்னா, 1 யோவான் 1வது அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். என்னால் முடியலை சுவாமி, எனக்கு அநேக நேரத்தில் பவுலடியார் சொல்கிறாரு, நான் விரும்புகிறத விட விரும்பாததையே செய்கிறேன், எனக்கு சம்மதம் இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் என்னை அறியாமலே நான் செய்து விடுகிறேன். என்ன செய்ய? ஒரே வழி, உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரியிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தின ஒரு தெய்வம் இருக்கிறார். அந்த தெய்வத்துடைய இரத்தம் உங்களையும் என்னையும் விடுதலை ஆக்கும். மறந்து போகாதீர்கள். அவர் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிற பொழுது அவருடைய இரத்தம் உங்களை சுத்திகரிக்கும். அதை தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 3 காரியங்கள் ஒரு மனிதனை அவனுடைய அசுத்தத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறது. 1, அவனுடைய விருப்பம். சரிதானா? நம்முடைய விருப்பத்தில் தான் இருக்குது. நான் நல்லதை தெரிந்தெடுக்க போகிறேனா
அல்லது கெட்டதை தெரிந்தெடுக்க போகிறேனா? என்னுடைய விருப்பம்தான். சரிதானா? யாரும் கட்டாயப்படுத்த முடியாது, அல்லது யார் சொல்லியும் நம்ம மாறப்போல. நம்முடைய விருப்பம். எவ்வளவு மருந்து மாத்திரையை முன்னாடி வச்சாலும் நான் எடுத்து குடித்தாதான் என்னுடைய உடம்பு என்ன செய்யும்? சுகமடையும். என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். இல்லை அப்படின்னா அது முன்னே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் எதை விரும்பி இருக்கிறேனோ அதுதான் நடக்கும். ரெண்டாவதாக தெய்வ பயம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் யாருக்கு பயப்படுகிறானோ இல்லையோ, படைத்த தெய்வத்திற்கு பயப்படாமல் ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்று சொன்னால் அவனுடைய உலக வாழ்க்கையில் விடுவிக்க யாராலும் முடியாது. எவ்வளவு உபவாசம் இருந்தாலும், எவ்வளவு ஜெபம் பண்ணாலும், எத்தனை காரியங்களை செய்தாலும் சரி, தெய்வ பயம் இல்லாத வாழ்க்கை அழிவை கொண்டு வந்துவிடும். மூன்றாவதாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி அவனை சுத்திகரிக்கும். யாருமே உலகத்தில் நல்லவர் என்று சொல்லிக்கொள்ள என்ன செய்ய முடியாது? முன்ன நிற்கிற நானும் கூட என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. தேவன் ஒருவரை தவிர நல்லவர் யாரும் இல்லை. சரிதானா? உங்களை போல நானும் முயற்சி பண்ணுகிற ஒரு மனிதன் தான். அவருடைய ஊழியத்தை செய்கிறேன், அவ்வளவுதான். சரிதானா? ஆனால் எனக்கும் அநேக போராட்டங்கள் உண்டு, எனக்கும் அநேக பிரச்சனைகள் உண்டு. நானும் போராடி கொண்டு தான் இருக்கிறேன். அப்போ அவருடைய இரத்தம் தான் நம்மளை கழுவி சுத்திகரிக்க முடியும். அடுத்ததாக இறுதியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த அசுத்தத்தினுடைய பின்விளைவுகள். முதலாவதாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அசுத்தம் என்று வேதம் கூறுகிறதை குறித்து சிந்தித்தோம். ரெண்டாவதாக அசுத்தத்திலிருந்து ஒரு மனிதன் புது வாழ்வு பெற வழிகளை குறித்து நாம் சிந்தித்தோம். மூன்றாவதாக இந்த அசுத்தத்தினுடைய பின் விளைவுகளை நீங்கள் மறவாதிருக்க வேண்டும். எபிரேயர் 10வது அதிகாரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா அதில் 26வது வசனத்தில் இருந்து 29 வரைக்கும் போடப்பட்டிருக்கு. எபிரேயர் 10வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில் இருந்து 29 வரைக்கும் சொல்லப்படுகிறது. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும். நல்லா வசனம் படித்தாச்சு. கிட்டத்தட்ட குறைச்சி பார்த்தாலும் ஒரு 1000 பிரசங்கங்களுக்கு மேலே கேட்டாச்சு. எல்லாவற்றையும் கேட்டு இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னா ஒரு நாள் நியாய தீர்ப்பு வரும். ஒரு நாள் நாம் எழுதுகின்ற இந்த உலக வாழ்க்கை என்கின்ற தேர்விற்கு நமக்கு ஆன்சர் வரும். நான் பாஸா ஃபெயிலா, நான் என்ன மதிப்பெண் எடுக்க போகிறேன், ஒரு நாள் வரும். ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் அங்கு 20வது வசனத்திலிருந்து சொல்லப்படுகிறது. 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் 20வது வசனத்திலிருந்து சொல்லப்படுகிறது. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கி கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும். சிலருடைய வாழ்க்கையை பார்க்கலாம், ரொம்ப அவங்களுடைய வாழ்க்கை பாவமாக துன்மார்க்கத்தில் வாழ்ந்திருப்பாங்க. ஒரு வியாதி அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறி இருக்கும். இனி நான் எதையும் செய்ய மாட்டேன், ஆண்டவர் பின்னாடி அவருடைய வழியில் நடப்பேன் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. மறுபடி அவருடைய வாழ்க்கையில் மீண்டும் அந்த காரியங்களுக்கு செல்லுகிற பொழுது முந்தி வந்த வியாதி அல்ல, அவனுடைய வாழ்க்கையில் எழுந்திருக்க முடியாத ஒரு நிலை வந்துவிடும். முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மிகவும் மோசமானதாக காணப்படும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் ஒரு நாள் உண்டு, ஒரு வேளை உண்டு. நாம் செய்கிற நல்லதுக்கும் ஆசீர்வாதமும் சாபமும் உண்டு, செய்கிற தீங்குக்கும் அதற்கேற்ற பலன் உண்டு. ஒருவேளை சிந்திக்கலாம், நான் எதுவுமே நல்லது தான் செஞ்சேன், ஆனால் இந்த உலகம் என்னை குற்றம் சாட்டுகிறது அப்படின்னு கூட ஒரு வேளை சிந்திக்கலாம். நீங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யோசேப்பு பாவம் செஞ்சாரா செய்யலையாங்க? வேதத்தில் என்ன போட்டிருக்கு? அவர் விலகி ஓடினார். ஆனால் உலகம் அவரை என்ன சொல்லிச்சு? அவர் பாவம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி சிறைச்சாலையில் கொண்டு போய்
போட்டுச்சு சதனா. ஆனால் அந்த மனுஷனுக்கு அவருடைய இருதயத்திற்கும் தெரியும் சதனா, ஒரு நாள் வந்தது, ஒரு வேளை வந்தது, இந்த உலகம் நம்மளை எவ்வளவு தூற்றினாலும் சரி, இந்த உலகத்திற்காக நாம் வாழ அழைக்கப்படவில்லை. நமக்காக ஜீவன் கொடுத்த ஆண்டவருக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்காக மாத்திரம் நாம் வாழுகின்ற பொழுது இந்த உலகம் என்ன சொல்லட்டும், இந்த உலகம் நம்மளை எவ்வளவு ஏளனமாக பேசட்டும், ஒரு நாள் வரும் நாம் செய்த நன்மைகளுக்கு அவர் நல்ல வேலைகள் வருகின்ற பொழுது அந்த உன்னதமான இடத்திலே உயர் ஸ்தலங்களிலே கொண்டு போய் நிறுத்துவார். அதே யோசேப்பு தான் அவர் வெளியில் சிறைச்சாலையிலிருந்து வந்து அவர் என்ன ஆனாருங்க, தேசத்திற்கே 2வது அதிபதி ஆனார். அப்போ அவரை குற்றம் சொன்ன அதே மனிதர்கள் தான் அங்கே கையை காலை அசைக்க முடியாமல் அவரை கையெடுத்து, இதுதான் வாழ்க்கை, புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்முடைய மனசுக்கு தெரியும், நம்ம குற்றமே செய்யாமல் குற்றம் சாட்டப்படுகிறோமா? ஒரு நாள் வரும் நம்முடைய கண்ணீரை காண்கிற ஆண்டவர் அந்த வேலைக்காக அவர் வைத்திருக்கிறார். அந்த வேளையிலே நம்மை உயர்த்துவார். மறவாதிருங்கள். இந்த உலகத்தின் அசுத்தங்களை விட்டு உன்னதமான தேவனை நோக்கி பார்ப்போம். மெய்யாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, நீர் கொடுத்த இந்த கிருபை நிறைந்த இரவு வேளை ஆராதனைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த வேளையில் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை நோக்கி பார்க்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு விசை நினைத்தள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையிலே அநேக முறைகள் உம்மை விட்டு நாங்கள் தூரம் போன நாட்கள் உண்டு, அல்லது உமக்கு விரோதமான பாவங்களையும் மீறுதல்களையும் செய்த வேளைகள் உண்டு சுவாமி.